இங்க பாரு அம்மு, காது கேக்குதா? ஏன் புள்ள டிராப் சுட்டதுக்கெல்லாம் அழுதுட்டு கிடக்க? காதுதான் நம்ம உடம்ப வந்து சமநிலையில வச்சுக்குது, சரியா? அதனால அதையும் கவனிக்கணும். சும்மா மூஞ்சியை மட்டுமே மேக்கப் பண்ணிட்டு தெரிஞ்சா பத்தாது. இப்ப வந்து சினிங்கிட்டு அழுதுட்டு கிடக்கா. ஏய், ஒரு 2 3 டிராப் தானே விட்டேன், அதுக்கு எதுக்கு புள்ள அழுகுற? ஊசியா போட்டேன். டிராப்ஸ்ல பெரிய ஓட்டையா போட்டு ஒவ்வொரு டிராப்பும் பெருசா நிறைய நிறைய விழுந்துடுக்கும். நீ பார்த்த? ஆ? இல்லைன்னா காடு வலி அப்படியே வாய்க்குள்ள வட மாடை எடுக்கு, கசக்கிற மாதிரி எடுக்கு. கொய்யால மகளே, 2 டிராப்புக்கா இத்தனை சீன் போட்டுக்கிட்டு கிடக்க? எங்க வீட்டுக்கு தானே வார, வா. நல்ல கோவக்காயும் பாவக்காயுமாவே உனக்கு ஆக்கி போடுறேன். எண்ணெயை மட்டும் வெங்காயம், காஞ்சி போன எலுமிச்சை மிளகா, பூவு, பச்சை மிளகா, மோர் மிளகான்னு என்னென்னத்தையோ வச்சு எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தினேன். வாடி, உனக்கும் வச்சுக்கிறேன் நான் கச்சேரி. ஒரு கூட்டு போறியா? இப்படி தேசத்துல வரமாட்டேன் சொல்லிருப்பேனே. நான் வரல. குட்டிச்சி ரொம்ப பண்ணாதடி. வரல கிரலன்னு ஏதாவது சொன்னேன், அப்படியே உன்னை கை காலெல்லாம் கட்டி பேக்ல போட்டு பேக் பண்ணி கொண்டு போயிடுவேன் பார்த்துக்கோ. அட கிராதகா, இவன் டாக்டரே இல்ல அரக்க. யாருமே இவங்கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்காதீங்க, உங்களை எல்லாம் கொண்டு போடுவா இவன். ஆமாமா, வந்து எல்லாரும் இவகிட்ட ட்ரீட்மெண்ட் பாருங்க. அப்பதான் கை காலெல்லாம் கட்டி பென்சில் வச்சு காமஸ் வச்சு குத்தி வாயெல்லாம் அடைச்சு கக்குஸ்ல கட்டி போட்டு வச்சிருவா. இவ பண்றதெல்லாம் கரெக்ட், நான் பண்ணா தப்பு. நான் உன்னையால பண்ணேன், இருக்கிற வழியில ஏன்டா உயிரை வாங்கிட்டு இருக்க? நீ பண்ணுவடி, நீ பண்ணாலும் பண்ணுவடி. நீ என்னெல்லாம் என்ன வச்சு செய்யலான்னு பிளான் போட்டிருக்கியோ யாருக்கு தெரியும்? ஏதாவது பிளான் போடுடி மகளே. கண்ணில் பச்சை மிளகாயை வச்சு தேய்ச்சி விட்டுறேன். இப்பவே என்னை வேலை இவன் தான் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா, அதுக்குள்ள என்ன சொல்றானே? கார்பிள, எனக்கும் தலை ரொம்ப வலிக்குது. நீ பண்ண பஞ்சாயத்துல சரியா சாப்பிட கூட இல்ல. எப்படா படுப்போன்னு வேற இருக்கு. அதனால பேசாம தூங்கிட சொல்லிட்டேன். தூங்க வேண்டாம், நல்லா தூங்க முடியும், காடு வலிக்குதுடா. இன்னுமாப்ல வலிக்கு? என்னமோ காடுக்குள்ள அருவி பயிர மாட சுட்டு சுட்டா உள்ள உழுகுற மாட எடுக்கியா? ஆஹா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ எந்திரி முதல்ல, பெட்ல படு. தோந்தவாயா மூட்டு உட்கார்றா. இப்போ உனக்கு என்னடா அவசரம்? நான் உன் மடியில படுத்த நீ என்ன தேஞ்சா போவேன்? ஹைட்டு குறைஞ்சிருவியா இல்ல வெயிட் குறைஞ்சிருவியா? கம்மல் உட்காருவானா இல்ல, சும்மா ஏந்தி உட்காருன்ட்டு உயிரை வாங்க. ஏப்ல, எந்திரிச்சு பெட்ல படுப்புல. யாரா இப்ப வராங்க? யாரும் வரல. அப்படியே வந்தாலும் நமக்கு என்னடா வந்துச்சு? எவனோ என்னவோ நினைச்சிட்டு போறா, நம்ம யாருன்னு நமக்கு தெரியும். வழியில உயிரை வாங்காம இருடா. அடியே குட்டிச்சி, எந்திரிச்சு பெட்ல படுறி. நான் கார்டன்ல போய் ஏதாவது பூச்சி பிடிச்சிட்டு வந்து அந்த பூச்சியை உன் காதுக்குள்ள விட்டு பஞ்சை வச்சு அடைச்சாதான் எனக்கு ஆத்திரம் அடங்கும். அடே காதகா, நான் உன்னை என்னடா பண்ணேன்? என்ன பண்ணேன்? எங்க அப்பா அம்மாக்கு நான் ஒத்த பிள்ளடா. ஏன் உங்ககிட்ட வந்து காடு வலிக்க சொல்லி உன்னை பார்க்க சொல்லிட்டேன், அது ஏன் தப்பு தான், மன்னிச்சிரு. அதுக்கு நீ இதே சாக்காட்டி என்னை கொல்லான்னு முடிவு பண்ணிட்டியா? அப்படியெல்லாம் இல்ல, அவ்வளோ கெட்டன முடிச்சவனால நான் இல்ல. அப்புறம் என்னடா கம்முனு கேடா? இருக்க வழியில உயிட வாங்கலாம். திங்கவன் திங்களா? நானாடா உன்னை திங்க வேணான்னு கையை பிடிச்சு வச்சேன். உங்க டாடி ஊட்டினாருல, சாப்பிட்டீல? நீ சாப்பிட்ட அளவு கூட நான் சாப்பிடலடா. இத்தனைக்கு எல்லாமே எனக்கு பிடிச்சது, எல்லாம் வீணா தான் போடு. காசுக்கு கேட எல்லாம் குப்பையில தூக்கி போடணும். இனி உன்னை யாரடா சாப்பிட வேண்டாம் சொன்னா? பெட்டின்னு போடா. ஐயா, சே, இவனோட சடையா இருக்கு பாரு என்னால. நான் சொல்லணுண்டியாத. சரிதான் போடா. எவன் உனக்கு பொண்டாட்டியா வாராளோ அவன் ரொம்ப பாவம்டா. தாலி கட்டின மறு நிமிஷமே, இல்ல, உன்னை பார்த்த மறு நிமிஷமே தூக்குல தூங்கிடுவாடா, தூக்குல தூங்கிடுவா. அம்மு, போது, இதோட நிறுத்திக்கோ சொல்லிட்டேன். எனக்கு கோவம் வராம இல்ல, நீ வழியில இருக்கேன்னு பேசாம இருக்கேன். சரிதான் போட டுபுக்கு. ஏய், சை, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு எப்படி மனுஷங்க வந்து இவங்கிட்ட டெய்லி ட்ரீட்மெண்ட் பார்த்து வாழ போறாங்கன்னு எனக்கு தெரியல. இதுல பொண்டாட்டி பிள்ளைன்னு வேற வந்துருச்சு, அவ்வளவுதான். ஆமாமா,
உனக்கு என்னடி அதை பத்தி ரொம்ப தான் கவலைப்படுற? என்ன பண்ணாடது? உன்ன மாதிரி சாத்தானுங்க நிறைய அந்த என்ன மாதிரி ஆளுகளும் ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்கல்ல, அதான் பரிதாபப்படுறேன். ஐயோடா, உங்க மனிதாபிமானத்துக்கு ரொம்ப நன்றிங்கோ. என் பொண்டாட்டி பிள்ளையா என்னோட பேஷண்ட்டை பாத்துக்கிறத நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்கோ, சரிங்களா? ம், என்ன புதுசா மரியாதையெல்லாம் வருது? என்ன பிளான் போட்டிருக்க? ஒரு வெங்காயமும் இல்ல, படுத்து தூங்கு. ஓ, நான் எப்ப தூங்குவேன்? தூங்குன பின்னாடி என்ன எப்படி எல்லாம் வச்சு செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கையா? ம். அப்புறம் ஆடா புள்ள தூங்கு. நான் போய் சேகர என்ன பண்றான்னு பாத்துட்டு வரேன். அந்தான பார்த்தேன், உன் பொண்டாட்டி பக்கம் உன்னால எடுக்க முடியாடே. லூசு, அசிங்க அசிங்கமா பேசுறதுல யாராவது கேட்டா என்ன பிள்ளை நினைப்பாங்க? ஏண்டா, டெய்லி நீ உலகத்துல எத்தனை பேத்த பார்க்க, அதனடா அந்த ஆளு பின்னாடியே சுத்திட்டு கிடக்க. ஒரு நிமிஷம் கூட அந்த ஆளை விட்டுட்டு இருக்கவே மாட்ற. அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். அந்த ஆளு என்ன உன் பொண்டாட்டியா? ஏய் அரக்கு இருக்கு. அதான் போட, அந்த ஆளு என்னவோ சும்மா செல்லையே நோண்டிட்டு கிடக்குறான். அவனுக்கு அதான் பொண்டாட்டி அட்டக்குது, உனக்கு அந்த ஆள் தான் பொண்டாட்டி அட்டக்குது. என்ன 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 என்ன? உண்மை சொல்லட்டுனாக்கும் பெரிய உண்மை. சிதம்பர ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டா பாரு, ஆளையும் மூஞ்சியும். நீங்க தான் எப்ப பாரு இந்த கண்ணாடியே கட்டிட்டு அழுகிற, அதை விட்டா அந்த லேப்டாப்பு. அதுக்கெல்லாம் நாங்க ஏதாவது சொன்னமாக்கோம். வந்துட்டா. டேய், நீ தானடா ஒண்ணு அந்த ஆள் கூடயே இருக்க, இந்த ஸ்டெதஸ்கோப் கூடயே இருக்க. அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். சி, முதல்ல அசிங்க அசிங்கமா பேசுறதை நிறுத்திட்டு படுத்து தூங்கு. உன்னால என்ன சமாளிக்க முடியல, உடனே வாய் மூடு தூங்கு உட்காருன்ட்டு ஆரம்பிச்சிருவே அதிகாரம் பண்ண. ஆ, அதட்டுறது அப்படியே. எப்பல தேவையில்லாதெல்லாம் பேசி நீதான் பிள்ளை என்ன டென்ஷன் பண்ற. தூங்கு பிள்ளை. உன்னோட மூளையிலேருந்து மற்ற எல்லா பார்ட்ஸுக்குமே ரெஸ்ட் தேவைப்பில்ல. அது அதோட ஒர்க்கை பண்ண வேண்டாமா, கரெக்டா? அதனால தானே சொன்னேன். அதெல்லாம் கேட்க மாட்டியே. ஆ, எப்படி நம்புறது? ஆ, நான் தூங்குன பின்னாடி நீ என்ன டெஸ்ட் பண்ணி ஏதாவது மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆடா பயமா இருக்கு. அட குட்டச்சி, எனக்கு அப்படியெல்லாம் எந்த எண்ணமும் இல்லை, சரியா? நீ தூங்கு. நான் போய் உங்க அப்பா வர சொல்லிட்டு சேகர போய் பார்க்குறேன். உங்க அப்பாவையா? பின்ன என்ன, உன்னை தனியாவே விட்டுட்டு போக முடியும்? டோரா, நான் வேணா உள்ளாக்கா லாக் பண்ணிக்கிறேன். நீ போ, நீ வந்த பின்னாடி தூங்க. நீ பாடு, நான் வெளியவே லாக் பண்ணிட்டு போறேன். எதுக்கு எதுக்கு எதுக்கு? பூட்டி சாவி எடுத்துக்கிறேன் பிள்ள. படுப்புல. அம்மு. தூங்க சொன்னேன்ல, தூங்க டைப் பண்றேன். இல்ல, காதல என்ன கை வச்சிருக்கிய, வலிக்குதா? ஏன் சொன்ன மட்டும் என்ன பண்ண போற? என்னோட வழியை நீ வாங்கிக்க போறியா? இல்ல இல்ல, விடு. அச்சோ, அம்மா ஆவுனா கோவப்படுறாளே, பயமா இருக்கே. அடிக்காதடா, நடிக்காத. சரி சரி, கால்ல இருந்து கை எடுத்துட்டு தூங்கு. என் காதுல நான் கைய வச்சா உனக்கு ஏன்டா வலிக்கு? சரி தாயே, நான் ஒன்னும் சொல்லல, தூங்கு. சும்மா தூங்கு தூங்குன்னு நச்சுனா எப்படிடா தூங்குறது? நொய்யு நொய்யுன்னுட்டு தட்டி கூடுறா, இல்ல கதை சொல்லுடா. இந்தாரே, எனக்கு தான் தலை வலிக்குது, நானும் தான் படுக்கணும். நீ என்ன எனக்கு தட்டி கொடுக்க போறியா இல்ல கதை சொல்ல போறியா? ஆளை பாரு ஆளை. அதுக்கு தான் நான் உங்க அப்பா வர சொல்றேன்னு சொன்னா அதுவும் வேண்டாங்கிறேன். ஐயோ, அப்படியாவே அடிச்சு எட்டி மிதிச்சாச்சு. நீ வந்து என் உயிரோட பதைக்கவா? ஆ, நீயே ஐடியா கொடுப்ப போல இருக்கே எங்க அப்பாக்கு. அச்சோ சாரி, தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோ. இங்காடு பரீட்சையில பீட் அடிக்கிறதோட நிறுத்திக்கோ என்ன. நான் பேசுற மாதிரி எல்லாம் பேசி காமிச்சு என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காத. நான் பிட் அடிச்சே நீ வந்து பாத்தியாடி? அதான் என்னமோ மாற்றார் படத்துல வர மாதிரி நீ அந்த டாக்டர் ஒன்னாவே தானே திரியுறீங்க. ஆ, அப்ப அதுலயே தெரிஞ்சுக்கணும் இல்ல. நீயும் ரேகாவும் தான் ஒன்னா திரியுறீங்க. அப்ப நான் உன்னை சொன்ன நான் நீ பிட் அடிக்கேனே. ஐயோ, நொய்யு நொய்யுங்காதடா. ஹஸ்பண்ட் கூட அவங்க எழுதி கொடுத்ததான் நீ கொண்டு போய் உன் பேர்ல சப்மிட் பண்ணிக்கிட்ட. இவ்வளவு மட்டும் நம்ம ஒன்னும் சொல்லக்கூடாது, இவன் மட்டும் எல்லாத்தையும் சொல்லுவா. அட கடவுளே, இவங்கிட்ட. கண்ணை மூடி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு, அப்படியே தூங்கிடுவேன். அப்பா. நீ பிள்ளை போலே தூங்க எந்த நூலில் நானும் தொட்டு செய்வேன், அன்பால் தொல்லை செய்து உன்னை அடிமை செய்வேன். அஜய், அப்பாடி வந்துட்டியா? இவ்வளோ நேரமாடா? எங்கடா போன? அப்பா சொன்ன வேலையை முடிக்கத்தான். எங்கடா இவ்வளோ நேரமா காணோம்னே, என்னாச்சும் ஏதாச்சும்ட்டு வேற. இவ தொல்லை வேற தாங்களே, இவளா விடுவனாங்கிறா. இல்லைன்னா ஒரு எட்டு பார்க்க வந்திருப்பேன். ஓ, ஆள் தூங்கியாச்சா? தெரில, ஃபோன் பண்ணலான்னு நினச்சினா நிலவரம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு ரொம்ப பயந்துட்டானா, அதான் பண்ணல. ம், அப்பா என்னதான் அதை இதையும் சொல்லி சமாளிச்சாலும் விஷயம் வெளியே வராமல் பார்த்துக்கிட்டாலும்
காலையில் உள்ளே போனால் நம்ம எவ்வளோ நேரம் கழிச்சு தானே வெளியே வந்திருக்கோம். அந்த கோவம் இன்னும் வெளியே இருக்கிறவங்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. ம் பின்ன நமக்கும் அடிபட்டிருக்கு, அதுலயே அவங்களுக்கு சந்தேகமும் வரும்ல. ஆ, அதுவும் இல்லாமல் அப்பா அங்கேருந்து இங்கே வந்தது, இவங்க அப்பா அங்கே வந்தது, எல்லாத்துலேயுமே சந்தேகம் அதிகரிக்கத்தானே செய்யுது. அதான் ம் இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு நம்ம உஷாராக தான் இருக்கணும். இப்போ நடந்ததே யதார்த்தமாக நடந்த மாதிரி இல்லை, ஏதோ பிளான் பண்ணி நடந்த மாதிரி தான் இருக்குது. இருக்கலாம். ஏன்னா சத்யன் சார் சொன்ன மாதிரி மழையெல்லாம் எதுவும் பெய்யல, ஆனா அங்க மட்டும் எப்படி விழுந்துச்சு? என்ன நடந்துச்சு எதுன்னு தெரியல. அவங்களும் ரொம்ப பயந்துருந்தாங்களா, அதனால நான் எதுவும் கேட்கல. ஓ, மேனேஜர் நம்பர் வாங்கி கொடுத்தேன், அப்பா பேசிட்டு இருக்காரு. அப்பா பேசுறது இருக்கட்டும், நீ கேமரா செக் பண்ணிருக்கலாம்ல. அதெல்லாம் காமிக்க முடியாதுன்னு சொல்லிட்டான், ரொம்ப பேசுறான், அதனால தான். அப்ப அப்பாவே பேசட்டும். ம், சரி. எங்க அவங்க? என்ன கேட்குற? உன் கூட தானடா இருந்திருப்பாங்க. ஐயோ, அவங்க எங்க என் கூட வந்தாங்க? ஷோ, அப்புறம் எங்க கூடயே வரலடா. அங்க சத்யன் சாரும் சிவராமன் சாரும் தான் பேசிட்டு இருக்காங்க, அங்கேயும் அவங்க இல்லை. ஐயோ, அப்பவும் தோணிட்டே இருந்துச்சு இங்க நம்ம கூடயும் இல்ல. சரி, உன் கூடயும் அவங்க அப்பா கூடயும் இருந்தா பரவாயில்லன்னு நினைச்சிட்டே இருந்தேன். என்னடா இப்படி சொல்ற? சரி, நான் போய் அவங்க அப்பாட்ட கேட்டுட்டு பார்த்துட்டு வரவா? ம் நான் வரவா? ம், இவங்க ரூம்ல வச்சு பூட்டிட்டு போயிடலாம். இல்ல, திடீர்னு சத்யன் சார் வந்தாவே என்ன நினைப்பாரு? இல்லை, நீ கீ போட்டு யார் வேணா என்ன வேணா பண்ணலாம். நீ இரு, நானே பார்க்குறேன். சரி, கவனம். எங்கே போயிருப்பாங்க அவங்க? ஒருவேளை அவங்க அப்பா வேற ஏதாவது ரூமில் தூங்க வச்சுட்டாரோ? அவங்க அப்பாட்டே போய் கேட்போமா? சத்யா, டேய், சிவா, என்னடா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு நிக்க? சத்யானை புரிஞ்சுக்குவாள? இனி என்ன புதுசா புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு? அவ புரிஞ்சுக்கிட்டங்காட்டி தான் நீ என்ன பண்ணாலும் கூட உட்காந்து குப்பை கொட்டிட்டு இருக்கா. இல்லை, நான் அப்படிலாம் பண்ணாலையும் நம்புவாள? அதெல்லாம் நம்புவா, நீ அதையே யோசிச்சுட்டு இருக்காத. நீ அவங்க ரெண்டு பேர்த்தையும் அலட்சியப்படுத்தி ஒதுக்கி வைக்கிறதுக்கு அவ இன்னும் அந்த மாதிரி எதுவும் பண்ணாம இருக்கால, அதுவே அதிசயம்தான். சரிடா, நான் இனிமேல் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணுறேன். இனிமேல் அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன் முத மாதிரி. சரி சரி, வா வந்து பாடு. காலையில போய் என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு பேசிக்கலாம். பிள்ளைங்க, அம்முவா அஜய் மருந்து கொடுத்து தூங்க வைக்கிறேன்னு சொன்னான். ரேக்கா நீ என்ன பண்றா தெரியல. சரி நீ போய் படு, நான் வரேன். அட வாடா, முதல்ல அழுகிய நிறுத்துடா. புள்ள முன்னாடி இப்படி அழுகிற, அவ எவ்வளோ உடஞ்சு போவா. நீ என்ன பேசினாலும் அடிச்சாலும் வச்சாலும் அது மறுபடியும் உங்ககிட்ட தானே வந்து நிக்குது. நானும் மறுபடியும் அவகிட்ட தான் போய் நிற்கணும், என்னை பெற்ற ஆத்தா வச்சே. ஆமாமா, அதான். ஐயோ சாமி, இனி நான் உங்களே திட்டுறேன், நான் முறைச்சேனா அடிச்சேனா எனக்கு என்னன்னு சட்டையை பிடிச்சி அப்பவே கேளு என்ன? இல்லையா என் கண்ணை எடுத்து என்னையே சுற்று. ஏன்டா? இவங்க கிட்ட கேட்கலான்னு வந்தா ரேகா அப்பாக்கே தெரியல ரேகா எங்கேன்னு. இப்போ இந்நேரத்துக்கு எங்கேன்னு போய் நான் தேடுவேன்? மணியும் 11 மணிக்கு பக்கம் ஆகுது. ச்சே, இந்த பிள்ளைங்க ரெண்டும் நம்மளை பாடாப்படுத்துதியா? தலை வேற வலிக்குது. இவங்கள்ட்ட சொன்னாவது இவங்க போய் தேடுவாங்கன்னு பார்த்தா இங்க இருக்க நிலமையில டென்ஷன் தான் ஆகி கத்துவாங்களே ஒழிய வேற ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நம்மளே போவோம். நினைத்த வரம் கேட்டு மனம் படிக்கும் ஒரு பாட்டு, இனிக்கும் ஸ்வரம் கேட்டு அதை எடுத்து செல்லும் காற்று. ஏங்க, கோலமே நீதான் எந்தன் கனவில் தோன்றுமே, மரம் தாராதோ பூமரம். நம்ம வந்ததை கூட தெரியாம அப்படி என்ன யோசிக்கிறாங்க இவங்க? ஏங்க ஏங்க, ரேகா, ஹலோ. நீங்க எப்ப வந்தீங்க? வந்து எவ்வளோ நேரமா லோலோன்னு கத்திட்டு இருக்கேன், என்னன்னு கேட்பனாட்டு. சாரிங்க. இந்த டைமுக்கு சொல்லாம கொள்ளாம இங்கே வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணுறீங்க? நான் எங்கெல்லாம் தேடிட்டு வரேன் தெரியுமா? சாரி. சரி வாங்க போகலாம். போகணுமா? அப்புறம் என்னங்க? ஒன்றும் இல்லை. ம், கிளம்புற ஐடியா இல்லையா? நைட் டைமு இந்த இடம் பார்க்க அழகா இருக்குல்ல, அதான் மனசு அமைதியாக இருக்கா, இங்கேயே உட்காந்துட்டேன். நீங்கள் வேணா போறேன்னா போங்களே. ஆஹா, உங்களுக்கு வேற அடிபட்டிருக்கு, வலிக்கும்ல, நீங்களும் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பீங்களா, அதான் நீங்கள் வேணா போங்க, நான் இருக்கேன். சரிப்பா, அப்போ நான் கிளம்புறேன், நீங்கள் இருங்க என்ன? அடப்பாவி மனுஷா, என்னையா பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்ட? உனக்காக நானும் கூடவே இருப்பேன்னு சொல்லவேன்னு நினச்சினே. அப்போ நான் கிளம்புறேங்க. நல்ல ஹோட்டலோட எண்டில்
இங்கேருந்து ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருக்குது இந்த இடம். கொள்ளையடிக்கிறவங்க கொலை பண்ணுறவங்க எல்லாரும் இங்கே வந்து ரெஸ்ட் எடுப்பாங்களாம். நீங்கள் வேற ஒத்த பொண்ணு தனியாக சிக்கியிருக்கீங்க. உங்களை சும்மா விடுவாங்களா? என்னங்க இல்லாதெல்லாம் சொல்லி பயமுறுத்துறீங்க? அட உண்மையை தாங்க சொன்னேன். ரெஸ்டாரண்ட்டே வெளியே எப்படி இருக்கு? ரெஸ்டாரண்ட்டோட எண்டு இது. எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்தீங்க? ஆ, நிறையா அனிமல்ஸ் எல்லாம் இங்கே வருமாமாவே. யாருமே அதனால இங்கே வரமாட்டாங்களாம். யாரையுமே விட மாட்டாங்களாம். இது தடை செய்யப்பட்ட பகுதியாமாங்க. எப்படிங்க நீங்கள் மட்டும் வந்தீங்க? என்னது? ம், நான் உங்களை தேடிட்டே வந்தேனா, அப்புறம் எங்கேயுமே காணலை. ஹோட்டலில் வேலை செய்கிறவங்ககிட்டலாம் விசாரித்தேன். அப்புறம் எங்கேயும் இல்லையே, சரி இங்கே கீது இருப்பீங்களோ என்னவோன்ட்டு இங்கே வந்து பார்க்கலான்னு வந்து பார்த்தா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க. நான் எவ்வளோ நேரமாக தேடிட்டு வந்தேன். அப்போ நீங்கள் இங்கே வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? யாராவது வந்தாங்களா? யாரும் இங்க வந்து நான் பார்க்கல. சும்மா நடந்து வரும்போது அப்படியே இங்க வந்துட்டேன். ஐயோ, என்ன நினச்சிட்டே நான் வந்தீங்க? இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. எனக்கு காலெல்லாம் வலிக்குது. அப்புறம் தனியாகவே வந்துட்டீங்களா என்ன? தனியா வராம அப்புறம் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரல கூட? ஃப்ரெண்டு ஃப்ரெண்டா? ரேவதி அங்க அஜய் கூட. அவங்க இல்லைங்க, உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் ஸ்பெஷல் ஃப்ரெண்டு. ஸ்பெஷல் ஃப்ரெண்டா? அப்படின்னா நீங்க இப்பதானே என் கூட தானே இருக்கீங்க. அப்புறம் என்ன? அச்சோ, நான் இல்லை. உங்கள் ஃப்ரெண்டை பார்க்கலையா? ஆ, உங்கள் ஃப்ரெண்டு. ஐயோ, யாரைங்க சொல்றீங்க? ம், மணி 12க்கு மேலே ஆகுது. இன்னத்துக்கு யார் வருவாங்க? அப்ப நீங்க பேயவா என் ஃப்ரெண்டுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க? ம், பேயா? இங்கயா? அட ஆமாம், இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவில். அப்படி இங்கே இல்லாமல் இருக்குமா? அதுவும் பாருங்க, நீங்கள் பேய்க்கு பிடிச்ச கலரு பிளாக் கலரில் ட்ரெஸ் பண்ணி ஃப்ரீ ஹேரெல்லாம் விட்டுருக்கீங்க. என்னது? பேய்க்கு பிளாக்னா ரொம்ப பிடிக்குமா? ரெட் தாங்க பிடிக்கும். ரெட்டுங்க. அந்த ரெட்டு காஞ்சனா பேய்க்கு மட்டும்தாங்க பிடிக்கும். மற்ற பேய்க்கெல்லாம் பிளாக் தான் பிடிக்கும். உங்களுக்கு தெரியாதா? சரி, என்னவா இருந்தா என்ன? ஆ, வெளியூருக்கு வந்திருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நான் போய் படுத்து தூங்குறேன் என்ன? என்னங்க? அட நீங்கள் தான் தனிமை விரும்பியாச்சே. நல்லா இருட்டு, நிலா வெளிச்சம், தண்ணி வேற, ஸ்டெப்ஸ் வேற, நல்லா இளையராஜா மியூசிக் போட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணுங்கங்க. ரிலாக்ஸாக இருக்கும் மைண்டு. காற்று வேற சூப்பராக வீசுதுங்க. அப்படியே தூக்கம் வந்தால் கூட தூங்கிடுங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கூட தாலாட்டெல்லாம் பாடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போது நான் எங்கே தொந்தரவாக இருக்கக்கூடாதுல்ல, அதான் நான் கிளம்புறே சொல்கிறேன். ஆ, நான் போய் உங்கள் அப்பாட்ட சொல்லிடுறேன் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு, சேஃபாக இருக்கீங்கன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? கிளம்பட்டா? ஏய், பார்த்து பார்த்து. அழகிய உனை போலவே அதிசயம் இல்லையே, மணி நீ இல்லையே, கவிதைகள் இல்லையே. ஐயோ, பேயும் இல்லை பிசாசும் இல்லை, நான் தான். நானா? குட்டிச்சாத்தானா? காட்டேரியா? அம்மாடியோ, நான் தான் சேகர். நிஜமா நீங்க தானா? ஆமாம். நீங்க என்ன தனியா விட்டு போனீங்களே. போகலம்மா, போகல. மேலே தான் நின்னேன். அதுக்குள்ளே குளத்துக்குள்ளே விழ போகணுமா? ஆ, தேங்க்யூ. பேய்க்கு இவ்வளோ பயமா? தேங்க்யூ காட். வெரி ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். இறைவா, இது வரமா வலையா கனவாய், இது இருந்தால் இன்னும் தொடரட்டுமே, தொடர்ந்தால் இனி நிஜம்
சரி, இந்த டைமில் இங்கே எதுக்கு வந்தீங்க? அதுவும் யார்கிட்டயும் சொல்லாமல் தேடுவோம் தெரியாதா? அப்படி என்ன உங்களுக்கு கஷ்டம் இங்கே வந்து தனியாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு? ஆ அது ம் நாளைக்கு ஊருக்கு போய் ஆகணுமா என்ன? ம் ஏன் நானும் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன்ல, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரக்கு மட்டும் ரொம்ப தயங்குறீங்க போல இருக்கே. அப்படிலாம் இல்லை. ஆ ஆ, நீங்களும் கர்நாடகா சைடெல்லாம் வந்திருக்க மாட்டீங்களா? அதான். அப்படின்னாலும் லீவ் டேஸில் கூட போகலாமே. காலேஜ்க்கு லீவ் போட்டு எனக்காவது ஏதோ ப்ராக்டிக்கலெல்லாம் இடிக்கும் அப்படி சொல்லலாம். உங்களுக்கு எல்லாமே லேப்டாப்பில் ஆன்லைன் கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துருவாங்களே, அப்புறம் என்ன? அது இல்லை. இல்லை, அர்ஜெண்டாக ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா இங்கே ஏதாவது பிரச்சனையா என்ன? ஐயோ சேகர், மேடம் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்பா கிட்டேயே கேட்டாங்கல்ல, அவரே இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிட்டாரு. அப்புறம் எப்படி நான் ஆமான்னு சொல்லி என்ன இஷ்யூன்னு சொல்லுவேன்? எப்படியாவது சமாளித்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும். ஏங்க? அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லையே. அப்படின்னா அப்புறம் எதுக்கு? ஆக்சுவலி நானே உங்களை எங்கள் வீட்டுக்கு கூப்பிடணும்னு நினச்சேன். பசங்க கூப்பிட்டா உங்கள் அப்பா பர்மிஷன் கொடுத்துருவாரா என்ன? நீங்களும் வந்துடுவீங்களா? இல்லைல்ல. ஆனால் என் மனசை புரிஞ்சுக்கிட்டே எங்கள் அப்பா அவரே கூப்பிட்டாரு. உங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பாவை நல்லாவே தெரியும். அதனால தான் அவரும் ஓகே சொல்லிட்டாரு. இதை நீங்கள் என்ன சந்தேகப்பட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க? சந்தேகப்பட்டா அப்படிலாம் இல்லைல்ல. இல்லை, எதையோ எங்ககிட்ட இருந்து மறைக்கிற மாதிரி இருக்கு, அதான். மேடம் யாரு? உங்ககிட்ட எல்லாம் மறைக்க முடியுமா என்ன? சாரி யாரு, நல்லா தான் சமாளிக்கிறீங்க. உண்மை என்னன்னு சொல்றீங்களா? உண்மையை சொன்னால் மட்டும் எப்படினாலும் அவனுக்கு எனக்கு கொஞ்ச நாள் படாமல் இருக்கணும். அதுக்காக தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதே. சொல்லிடுவேனா என்ன? நீ என்ன வேணா கிளறு, திறக்க மாட்டேனே, வாய் திறக்கவே மாட்டேன். சொல்லுங்க. இல்லை, ஃபஸ்ட் இந்த ஊருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்க முடக்கா எக்கு தப்பா ஆகிப்போச்சா. அதையெல்லாம் நீ மறந்துட்டு ஜாலியாக எப்பவும் போல் பட்டர்ஃப்ளை மாதிரி பறந்துக்கிட்டு ஃபங்க்ஷன் படிப்புன்னு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி சமாளிக்கணும்ல. அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. ஆமா, நாம அங்க போயிட்டா அப்ப ஃபங்க்ஷன் வேலையெல்லாம் யார் பாப்பா? அடப்பாவி, கெஸ்ட்டையே ஒரு வழி பண்ணி வச்சுட்ட, இதில் எப்படிடி ஃபங்க்ஷன் நடக்கும்? ஏங்க? அதெல்லாம் அப்பா வச்ச ஆளுங்க பார்த்துப்பாங்க. நீங்கள் ஒன்றும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அரேஞ்ச்மெண்ட் பண்றது, வாங்குறது, வைக்கிறது, வரவு செலவு எல்லாமே நம்ம கிட்ட தானே இருக்கு. நம்ம தானே பிளான் போட்டோம். அப்புறம் அவங்களுக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது, பே பண்ணணும்ல. எல்லா டீட்டெயில்ஸும் அஜய் மெயில் பண்ணியிருப்பான் உங்களுக்கு. அப்பா பே பண்ணி பார்த்துப்பாரு. ஓகே? சரி, இப்போ ஊருக்கு வரதுல எந்த குழப்பம் இல்லையே, போலாமா? இல்லை, எதுக்கும் நீங்க நம்ம ரெண்டு பேர் தப்பாங்கிட்டே பேசி பார்க்குறீங்களா? எதுக்குமா? நம்ம மேரேஜ்க்கா? இப்போ என்ன அவசரம்? இன்னும் என் அண்ணனுக்கே கல்யாணம் ஆகல. நம்மளும் படிப்பு முடிக்கணும்ல, அப்புறம் பேசிக்கலாம். என்னாச்சு? ஏன் டென்ஷன் ஆகுற? உனக்கு இப்பவே அவசரமா என்ன? யோ, கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே, ஏறி தலைமையில உட்காந்துப்பியே. அப்புறம் லூசு. திட்டாதாம்மா, திட்டாத. நான் அப்பாவை உடனே பேச சொல்லி என்கேஜ்மெண்ட்டாவது முடிச்சிடறேன். ஓகே? யோ, ரொம்ப டென்ஷன் பண்ண தண்ணிக்குள்ள பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போயிடுவேன், ஜாக்கிரதை. நான் மட்டும் தனியா விழுவேனா என்ன? உன்னையும் சேர்த்து இழுத்துட்டு தான் விழுவேன். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது விட்டுறக்கூடாதுல்ல. அதுவும் மேடமே ஏற்படுத்தி தரும்போது. ஆஹா, இப்பதான் புரியுது அப்பனும் மகனும் சேர்ந்துட்டு எதுக்கு ஊருக்கு கூட்டிட்டு போறீங்கன்னு. எதுக்கு? அதான் உன் வாய் வழியாவே வந்துருச்சு, அப்புறம் என்ன? ஐயோ, நீயாவே ஒரு கணக்கு போட்டுக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்றது? இன்னும் நீ ஓகே சொல்லல. நீ ஓகே சொன்னதா உங்க அப்பாட்ட பேசணும். அவர்கிட்டயும் நான் இன்னும் பேசல. அதுக்குள்ள ஆட ஓவர் திங்கிங் ஓவர்லோட் ஆயிடுச்சோ? நீயாவே நான் ஊருக்கு அதுக்கு தான் கூட்டிட்டு போறேன்னு முடிவு பண்ணிக்கிட்டா அதுக்கு நான் என்னமா பண்றது? கடவுளே ஈஸ்வரா, தப்பு தப்பு தப்பு. டேய், நாளைக்கு நான் முதல்ல ஊருக்கு வந்தா தானே வருவீங்களே, நான் வரவே பண்ணி. போடா அரக்கு இருக்கு மெண்டா லூசு.
என்னம்மா கோவத்துல உங்க பேரெல்லாம் நீங்களே சொல்லிக்கிறீங்க? ஆ? என்னாச்சு? இதுக்கு தான் அர்த்தராத்திரியில பேயோட இடத்துல எல்லாம் வந்து இருக்கக்கூடாதுங்கிறது. இப்ப பாத்தியா உனக்கு பேய் பிடிச்சிருச்சு. டேய் ரொம்ப பேசுறதா? எனக்கடா பேய் பிடிச்சிச்சு? பின்ன இல்லையா? எவ்வளோ கோவம் வந்தாலும் வாங்க போங்கன்னு மரியாதையா தான் பேசுவேன். சாஃப்டா இருப்பேன். இப்ப என்னமோ பொங்கு பொங்குன்னு கோவப்பட்டுக்கிட்டு பொங்கிட்டே கிடக்க. சாரி, கொஞ்சம் கோவத்துல என்னோட இயல்பை மறந்துட்டேன். சாரி. இனிமே நான் உங்களை மரியாதை இல்லாம பேசுவேன்னு நடத்த மாட்டேன். மன்னிச்சிடுங்க. ம். இருக்கட்டும். என்கிட்ட தானே விடுங்க. ஆ, அப்புறம் ஆம், உங்க மேல எனக்கு நிறையா மதிப்பும் மரியாதையும் இருக்கு. அதை நீங்களே கெடுத்துக்க வேண்டாம். ஆஹா. ஆம், மதிப்பும் மரியாதையும் மட்டும்தான் இருக்கா என்ன? ம், நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் ஆம், நீங்க எதிர்பார்த்தது எதுவும் இங்க நடக்காது. ஆ, அதை நீங்க சொல்லக்கூடாது. நான் பார்த்துக்கலாம். பொம்பளைக்கு இருக்குல வல்ல என் புத்தியில் வேறொன்னும் இல்ல சொன்ன ஒரு சொல்லு மாறுவதில்ல ம், நாளைக்கு எங்க கூட ஊருக்கு வரீங்க. ஓகே? இல்ல. சரிம்மா. சாரி. இனிமே நான் இந்த மாதிரி பேச மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் எங்க அப்பாவா உங்களை இன்வைட் பண்ணியிருக்காரு. எனக்காக இல்லைனாலும் அவருக்காக அவரோட வயசுக்கும் அனுபவத்துக்கும் கொஞ்சம் மரியாதை கொடுத்து தான் உங்க அப்பாவே சரின்னு சொன்னாரு. ஆ, அதனால நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து. ஆ, அது எனக்கு புரியுது. ஆனா ம், இல்ல. ஆ, நம்ம ரெண்டு பேர்த்தோட அப்பா கிட்டயும் நீங்க கொஞ்சம் பேசலாமே. காலேஜ்ல கொஞ்சம் வேலை இருக்கு. அதனால இப்போதைக்கு வர முடியாது. இனி ஒரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றீங்களா? இது வரைக்கும் நான் என் அப்பாவை எடுத்து பேசினதே இல்லை. அப்புறம் இது வேணும் அது வேணும் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு எதுவும் கேட்டதும் இல்லை. அவராகவே எல்லாமே செஞ்சிடுவாரு. ஆ, புரியுது. உங்க மனசு புரிஞ்சு அவரே எல்லாம் செஞ்சிருவார் தான். ஆனா எனக்காக ப்ளீஸ். ம். சரி. அப்பா கிட்ட பேச ட்ரை பண்ணுறேன். ஆனால் ரொம்ப தேங்க்ஸ். பார்ட் டைமாக ஜாப்பெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்ல, அதுக்கெல்லாம் போகாமே இருக்கேன். அப்புறம் போன நாள் வரைக்கும் சேலரியும் சரியாக தரமாட்டாங்க. ஜாப்பும் கையை விட்டு போயிடும். அதான். அவ்வளோதானே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இல்லை. ம். ஏற்கனவே ஃபங்க்ஷனால சரியாக கிளாஸும் அட்டன் பண்ண முடியல, ஜாப்புக்கும் போக முடியல. ஆம், அதுக்காக தான். எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் ப்ளீஸ். ம். என் கண்ணை பார்த்து தான் பேசுகிறேன். ஆனால் அதில் ஒன்றும் இல்லை. எதையோ மறைக்கிறேன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது ரேகா. ஆனால் நீயும் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கணும். நம்ம எதிர்த்தது எவ்வளோ பெரிய ஆள் சொசைட்டியில், அதனால் எவ்வளோ விளைவுகள் வரும். நீ நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத யோசிக்காமையே பேசுகிற நீ. ஏங்க, ஆ மறுபடியும் கேட்குறேன். எல்லாரும் எங்ககிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா என்ன? அப்பப்போ சைலண்ட் ஆயிடுறீங்க. இல்லை. நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே. ஏன்னா அம்மு ஊருக்கு போகிற ஊருக்கு போயிட்டா. அவளோட ஹாப்பினஸில் நம்ம ஏன் மண்ணாளி கொட்டணும்? ஆ ஐயோ முட்டா பையலே, நாம அவளோட ஹாப்பினஸை பார்த்தா காலேஜுக்கு நான் ஃபீஸ் எல்லாம் எப்படி பே பண்ணுவேன்? ஏங்க, ஃபர்ஸ்ட் டிகிரி படிப்பு கெட்டு போயிடும். ஜாப்பும். ம் எங்க ரேக்கா டேலண்டட் பர்சன் இல்லை. எல்லாத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ம், ப்ளீஸ். ரொம்ப யோசிக்கிற ரேக்கா. நீ சொன்னதெல்லாம் சப்ப மேட்ரு சால்ட்டு வாட்ரு. பெருசாக எதையோ நீ மறைக்கிற. அது என்னன்னு நானும் சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கிறேன்.